நிலச்சரிவுக்கு அப்புறம் வயநாட்டுக்கு போலாமா வேணாமான்னு பல பேருக்கு டவுட் இருக்குங்க. பயப்படவே வேண்டாம். தாராளமா போயிட்டு வாங்க. இப்போ அங்க சிச்சுவேஷன் நல்லா தாங்க இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. வயநாட்டுல ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குங்க சுத்தி பார்க்க. செம்மையான பிளேஸ்லாம் இருக்கு. வைல்ட் அனிமல்ஸும் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாங்க. ஆனா ஊட்டி, கொடைக்கானல், மூணாரை கம்பேர் பண்றப்ப இங்க வந்து ஒவ்வொரு பிளேஸும் டிஸ்டன்ஸ் அதிகங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜு வந்து லார்ஜஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜுங்க. இருக்கிறதுலே இதுதான் பெரிய சைஸு. நம்ம வந்து ஜீப் சஃபாரியில் வரப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும், அங்கே போயிடாதீங்க. மேலே டாப்பில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும், அதுதான் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படியே நார்மலாக தாங்க இருந்துச்சு. சடனாக அப்படியே காற்று அடிக்கிறதுக்கு கிளாஸ் பிரிட்ஜை அடிச்சு பாருங்க. எங்களுக்குலாம் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எந்த சப்போர்ட்டில் இருக்குன்னே தெரியலையா, பயமாக போயிடுச்சுங்க. செம்மையாக த்ரில்லிங்காக இருந்தது. இந்த கிளாஸ் பிரிட்ஜிலேருந்து வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து பார்க்குற வியூ மட்டும் இல்லைங்க, டாப் ட்ரீ வியூன்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு ட்ரீயவே அப்படியே கவர் பண்ணி அது மேலே நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்குங்க. அங்கேருந்து வியூ பார்க்கவும் செம்மையாக இருந்தது. நாங்கள் நேரில் போய் தாங்க டிக்கெட் வாங்கிட்டோம். பர் ஹெட்டுக்கு வந்து 250 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. கிட்ஸுக்கு வந்து 100 ருபீஸ் வாங்கினாங்க. வந்து கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கும் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, அடல்ட்ஸுக்கும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சைஸ்க்கு குட்டியாக வச்சுருந்தாங்களா, என் குழந்தையெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்கேயும் ஒரு ஸ்கேம் இருக்குங்க. ஆமாங்க, ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஒரு 100 to 200 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்து சடனாக பார்த்தீங்கன்னா ரோடு மோசமாக இருக்குது. அந்த ஆஃப் ரோடு சஃபாரிங்கிற எஃபெக்டை காட்டுறதுக்காக இவங்களாம் செட் பண்ண மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரைக்கும் நல்லா இருக்குது ரோடு, சடனாக அப்புறம் மோசமாக இருக்குது, அப்புறம் மறுபடியும் நீட்டாக இருக்குங்க. இப்படி தான் 7 கிலோமீட்டர் வந்தோம். ஆனால் என்ஜாய் பண்ணாங்க. டாப் ரிவ்யூ செம்மையாக இருந்துச்சுங்க. அடுத்து ஸ்விங் வச்சுருந்தாங்க. அம்மா வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆமாங்க, ஏஜ் ஜஸ்ட் நம்பருங்கிறதுக்கு அம்மாவும் ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. ஆஃப் ரோடு சஃபாரிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அது அவ்வளோ ஒரு மோசமாக தாங்க இருந்துச்சு. நம்ம ஜீப்புக்குள்ளே இருப்போமா, இல்லை ஜீப்பை விட்டு வெளியில் வீசிருமாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செம்மையான என்ஜாய் பண்ணாங்க. அதுலேயும் அம்மாலாம் நல்லாவே பேலன்ஸ் பண்ணி வந்தாங்க. மேலே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஜீப் வந்து விட்டுருவாங்க நம்மளை. ஒரு 100 மீட்டர் டு 150 மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸை மேலே வந்து பிரிட்ஜ் பக்கத்தில் இறக்கி விட்டுறாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் பொண்ணெல்லாம் சாதாரணமாக அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குன்ட்டு போயிட்டு இருந்தேங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காற்றடிச்சு அது ஷேக் ஆனதுக்கு வந்துச்சு பாருங்க பயம். இது வேறையா டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாம் தெரியுதாம், பக்கு பக்குன்னு இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எந்த ஏலக்காய் செடி இருந்ததுங்க சுற்றிலும். அப்படியே அந்த சில்லுன்னு காற்று, ஏலக்காயோட வாசம் சூப்பராக இருந்ததுங்க வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கும். நீங்களும் பயம் இல்லாமல் தாராளமாக வயநாடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சேஃபாக. நாம் எந்த ஜீப்பில் வந்தோமோ ரிட்டர்னு கீழே அந்த ஜீப்லேயே போய்க்கலாங்க. ஜீப் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.